pharynx. So buccal cavity பார்த்தோமா previous PPT இப்போ pharynx. Oral cavity leads into the short common passage for food and air, that is called pharynx. Esophagus and the trachea opens into the pharynx. Cartilaginous flap called epiglottis prevent the entry of food into the glottis. So glottisum pharynx la open ஆகும், esophagus open ஆகும். Glottis குள்ள air போகும். So glottis is the beginning of opening of lungs. இல்லையா? ஸோ அதுக்கு மேலே ஒரு கார்டிலேஜினஸ் ஃப்ளாப் இருக்கும் அந்த கிளாட்டிஸ்க்கு மேலே, தட் இஸ் கால்ட் எபிகிளாட்டிஸ். இட் ப்ரிவென்ட் த என்ட்ரி ஆஃப் ஃபுட் இன் டு த கிளாட்டிஸ் பிகாஸ் த pharynx இஸ் த காமன் ஓப்பனிங் ஃபார் இசோஃபேகஸ் அண்ட் தி ட்ரக்கியா. ட்ரக்கியா வந்து ஏர் பேசேஜுக்குரியது, இசோஃபேகஸ் ஃபுட்டுக்குரியது இல்லையா? ஸோ அதனால ஃபுட்டு உள்ளே போகும்போது இந்த ஃப்ளாப் எபிகிளாட்டிஸ் ப்ரிவென்ட் த என்ட்ரி ஆஃப் ஃபுட் இன் டு த கிளாட்டிஸ். வாட் இஸ் எபிகிளாட்டிஸ் கொஷின் கேட்கலாம். ஓகேவா? So during swallowing, mass of lymphoid tissue called tonsils located at the side of the pharynx. Side of the pharynx la enna irukku? Tonsils. It is immune in function. அதனால அது பேரு lymphoid tissue அப்படினு சொல்றோம். Lymphoid tissue. So this is the picture of pharynx. So nasopharynx, nostril ல இருந்து வர்றது ஓப்பனிங், மவுத்ல இருந்து வர்றது laryngopharynx. ஸோ இது மூணும் காமனா இந்த இடத்துல pharynxல வந்து ஓப்பன் ஆகும். ஓகேவா? Esophagus, thin long muscular tube. So conduction of food to a J-shaped stomach passing through the neck, thorax and diaphragm. So suppose the stomach contain both the entry of stomach was guarded by a sphincter muscle. சுருக்கு பை எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஸ்டமக் உடைய ரெண்டு பக்கமும் இசோஃபேகஸ் போய் ஸ்டமக்ல சேர்ற இடத்துலையும் ஸ்டமக் டியோடினத்துல சேர்ற இடத்துலையும் ஸ்பின்ஸ்டர் இருக்கும். சரியா? ஸோ அது அப்பர்ல உள்ள ஸ்பின்ஸ்டர் பேர் பைலாரிக், லோயர்ல உள்ளது பேர் கார்டியாக் ஸ்பின்ஸ்டர். இப்போ இது வந்து சரியா கான்ட்ராக்ட் ஆகல, டஸ் நாட் கான்ட்ராக்ட் ப்ராப்பர்லி டியூரிங் த ஷன்னிங் ஆக்ஷன் ஆஃப் த ஸ்டமக். அதாவது கேஸ்ட்ரிக் ஜூஸோட ஃபுட் வந்து ஷன்னிங் ஆக்ஷன் நடந்துட்டு இருக்குன்னு வைங்களேன் ஆசிடோட. ஸோ இட் மே ஃப்ளோ பேக் இன் டு தி இசோஃபேகஸ்க்குள்ள போகும் அண்ட் காஸ் ஹார்ட் பேக். ஸோ நெஞ்செரிச்சல் அந்த மாதிரி சொல்லுவாங்க, அடிக்கடி நெஞ்செரியுதுன்னு சொல்லுவாங்கல்ல. அதுக்கு காரணம் என்னென்ன? ஸ்பின்ஸ்டர் வந்து சரியா என்ன ஆகுறது இல்லை, க்ளோஸ் ஆகுறது இல்லை. ஸோ தட் டிசீஸ் கால் கர்ட், GERD, கேஸ்ட்ரோ இசோஃபேகல் ரிஃப்ளெக்ஸ் டிசீஸ் அப்படின்னு பேர். பாருங்க, கேஸ்ட்ரோ இசோஃபேகல் ரிஃப்ளெக்ஸ் டிசீஸ். ஸோ நார்மலாக உள்ளதில் ஸ்டமக்குள்ளேயே இருக்குது. அந்த ஸ்பின்ஸ்டர் மசில் மேலே காமிச்சிருக்கு பார்த்தீங்களா, க்ளோஸ்டு ஸ்பின்ஸ்டர். இங்கே ஸ்பின்ஸ்டர் ஓப்பனாக இருக்குது. அதனால் அந்த ஆசிடோட சேர்ந்த ஃபுட்டு வந்து எங்கே போகுது? இசோஃபேகஸ்குள்ளே போகுது. ஸோ அப்போ ஒரு பேர்னிங் நெஞ்சு எரிச்சல் மாதிரி ஒன்று வரும், அதான் ரிஃப்ளெக்ஸ், மேலே போகிறது. ஓகேவா? எங்கே போகணும்? ஸ்மால் இன்டெஸ்டைன் போகணும், அது போல் மேலே போகுது. ஸோ தட் இஸ் கர்டு. So this is the structure of esophagus. It connect pharynx and stomach long muscular tube. So it is highly muscularized layer. So mucosa, submucosa, muscularis, adventitia அப்படிங்கிற membranes இதுல இருக்கு. So due to the actions of the muscles, the food automatically pass from pharynx to the stomach. That movement is called peristalsis movement. So it's like a wave like action. ஒரு கடல்ல எப்படி வேவ் நடக்குதோ அது மாதிரி இந்த மசில்ல வந்து வேவ் லைக் ஆக்ஷன் நடக்கிறதுனால ஃபுட் ஆட்டோமேட்டிக்கா ஃபேரிங்ஸ்ல இருந்து ஸ்டமக். Temporary storage organ for food consists of 3 parts: cardiac portion, pyloric portion and opens fundus அப்படின்னு ஒன்று இருக்கு, opens into the duodenum. So opening of the stomach into the duodenum is guarded by pyloric sphincter, and then opening of the esophagus is guarded by cardiac sphincter. இப்போ previous PPT-ல பார்த்தோம், ஸ்லைட்ல பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? இன்னர் வால் ஆஃப் ஸ்டமக் ஹேஸ் மெனி ஃபோல்ட் கேஸ்ட்ரிக் ரூகே அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ which accommodate a large amount of meal. இந்த ரூகே வந்து நம்ம சாப்பிடுற ஃபுட் அளவுக்கு ஏத்தபடி என்ன செய்யும்? என்லார்ஜ் ஆகும். ஸோ அப்போ முதல்ல அது என்லார்ஜ் ஆகி இருக்காம அது என்ன செய்யும்? ஃபோல்டடா இருக்கும். Okay, to accommodate our meal, it was extended. Okay, wow. Esophagus,
ஸோ கார்டியாக் ஸ்பின்ஸ்டர் அது ஃபண்டஸ், கார்டியாக் போர்ஷன், பைலாரிக்ஸ் போர்ஷன், டியோடினத்தோட ஜாயிண்ட் ஆகிற இடத்துல பைலாரிக் ஸ்பின்ஸ்டர் இருக்கும். இதுதான் ஸ்டமக் உடைய. ஸ்மால் இன்டெஸ்டைன். So it assists in the final digestion and absorption of food. Longest part of the alimentary canal, U-shaped duodenum, long coiled middle portion jejunum. Highly coiled duodenum has Brunner gland which secrete mucus and enzymes. Ileum is the longest part and opens into the cecum of the large intestine. Ileal mucosa has numerous vascular projection called villi involved in the process of absorption. The ilealuடைய mucosa membraneல நிறைய vascular projection இருக்கு, அதுக்கு பேர் தான் villi. அதுதான் absorptionக்கு help. So also contain mucus secreting goblet cell and a lymphoid tissue known as paius patches. இதெல்லாம் வந்து அந்த ஸ்மால் இன்டெஸ்டைன் இன்னர் வால்ல இருக்கு. The wall of the small intestine bears crypt between the base of villi called crypt of Leiberkuhn. Crypt of Leiberkuhn. So what is crypt of Leiberkuhn? கேட்கலாம். What is paius patch? கேட்கலாம். Where it is there? இதெல்லாம் 2 mark. நீ பாருங்க, வில்லை, இதான் வில்லை இருக்கா, நடுவில் போகிறது லாக்டியேல், சுற்றி போகிறது பிளட் வெசல்ஸ், மைக்ரோ வில்லை பாருங்க, மஸ்குலர் ஃபோல்டிங் இந்த மாதிரி ஃபிங்கர் லைக் ப்ரொஜெக்ஷன், அதுதான் வந்து மைக்ரோ வில்லை. லார்ஜ் இன்டெஸ்டைன் கன்சிஸ்ட் ஆஃப் சீக்கம், கோலன், ரெக்டம். Small blind pouch-like structure that opens into the colon and it possesses a narrow finger-like tubular projection called vermiform appendix. So what is cecum கேட்கலாம், what is vermiform appendix கேட்கலாம். Colon is a dilation called haustora and opens into the rectum with temperate storage of feces. The temporary storage of feces rectum open out through the anus. Anal mucosa, anal உள்ள mucosaல it is folded into several vertical fold, நிறைய vertical fold இதில் இருக்கும், அதில் நிறைய arteries and veins are there, that is called anal columns. அதுக்கு பேர் என்னது, anal columns. So rich in arteries and veins, sometimes and the anal column may be get enlarged and causes piles அப்படின்னு சொல்றாங்க, piles of hemorrhoids. So it prevent the defecation or ejection of waste food வந்து enlarge ஆச்சுன்னா அது prevent பண்ணிரும். ஓகேவா, இதுதான் piles. So this is the large intestine, ascending colon, descending colon, transverse colon, ileocecal valve, appendix, cecum, large pouch, blind pouch like structure, so finger like projection, that is called appendix. ஓகேவா, இதை பாருங்க, hemorrhoids, அந்த anus-உடைய மஸ்குலர்ஸில் நிறைய ஆர்ட்ரிஸ் அண்ட் வெயின்ஸ், இது என்லார்ஜ் ஆச்சுன்னா அதுக்கு பேர் ஹெமராய்டு அல்லது பைல்ஸ். அது ஒன்று வந்து இன்டர்னல் ஹெமராய்டு, வெளியில் இருக்கிறது வந்து வெளியில் இருந்துச்சுன்னா அது எக்ஸ்டர்னல் ஹெமராய்டு அப்படின்னு சொல்லுவாங்க, பைல்ஸ் ட்ரபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா.